அப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி ஓபிஎஸ்னுடைய நிலைமை என்ன? ஓபிஎஸ் வந்து அவருக்கு கேஸ் போட்டிருக்காரு, பொதுச் செயலாளருக்கு நான் தான் வரணுன்றிருக்காரு, எம்ஜிஆர் உயிரை செயல்படுத்தணும்னு சொல்லியிருக்காரு. அப்போ இப்படிப்பட்ட சூழலில் இப்போ என்ன ஓபிஎஸ்க்குரிய ஒரே ஆப்ஷன்? எய்தர் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆப்ஷனை பார்த்தா, இன்றைக்கி சட்டசபையில் ஓபிஎஸ் எம்எல்ஏக்கள் பேசுனதை பார்த்தா எம்ஜிஆருடைய ஆசையோடு ஸ்டாலின் மீண்டும் முதலாக வர வேணும்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஓபிஎஸ் வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்துருக்காரு. எய்தர் திமுகவில் சேரணும், இல்லை திமுகவுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். 2 இல்லை அப்படின்னா திமுக கிட்ட வந்து திரு மு க ஸ்டாலின்ட்ட ஒரு ஆலோசனை கேட்டிருக்கலாம். நான் அடுத்து என்ன பண்ணணும், என்ன பண்ணால் சரியாக இருக்குன்னு ஆலோசனை கேட்டிருக்கலாம். அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஒருவேளை வந்து சசிகலாவோட சேர்ந்து செயல்படுங்கன்னு சொல்லியிருக்கலாம். எடப்பாடியை வந்து செக் வைங்க, எடப்பாடிக்கு செக் வைங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஸ்டாலின் மைண்ட் செட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போயிருக்கலாம், பார்த்துருக்கலாம். அதனால் பல்வேறு ஆப்ஷன்ஸை நம்ம வந்து எப்படி ஓபிஎஸ் முடிவு பண்ண போகிறான்றதை பொறுத்து இருக்குது. இது வரைக்கும் அவர் ஒரு கான்கிரீட் முடிவு எடுக்கலை. கூட இருந்த பண்டிட் ராமச்சந்திரனே வேறு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. ஓபிஎஸ் அத்தியாயம் முடிஞ்சு போச்சுட்டாரு. அப்படிங்கும்போது அவர் ஓபிஎஸ் மகன் மட்டும்தான் இப்போ இருக்காங்க. அப்போ கூட வந்தவங்க அத்தனை பேரையும் இழந்து நிற்கக்கூடிய நிராயுதபாணியாக ஓபிஎஸ் இருக்கார். அப்போ ஓபிஎஸ்க்குரிய என்ன ஆதரவு? சசிகலாமாவுக்கு நான் ஆதரவு கொடுக்குறேன், இல்லை திமுகவுக்கு ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் போராட்டம் வித் எடப்பாடி தொடரும், நான் அதிமுகவை ஒருங்கிணைப்பேன், நான் எலெக்ஷனுக்கு அப்புறம் எடப்பாடியை தோக்கடிக்கிறதுக்கு எல்லா இடத்துலையும் போய் பிரச்சாரம் பண்ணுவேன், ஆனால் நான் நிற்க மாட்டேன், எடப்பாடியை தோக்கடித்து அதிமுகவை மீட்டெடுத்து எம்ஜிஆர் உருவாக்கிய உயிர்ப்படி மீண்டும் அதிமுகவை கட்டமைப்பேன் அப்படின்னு வேணால் ஓபிஎஸ் வந்து சொல்லலாம். அப்படி சொல்லுவாரான்னு தெரியாது நம்மளுக்கு. அந்த ஆப்ஷன் தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். அதான் வந்து பெட்டர் ஆப்ஷன்.